இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். குறிப்பாக இப்போ ரீசெண்டாக விஜயகாந்த் இறந்து போயிட்டார். அவர் கோட் படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் ஏஐ டெக்னாலஜி வரப்போகிறதா சொன்னாங்க. அப்படிங்கும்போது விஜயகாந்த் அப்படிங்கிறது நீங்கள் அவர் மறைந்தது பிறகு அவருக்கு மிகப்பெரிய அளவு செல்வாக்கு கூடியிருக்கு. அதை அந்த படத்தில் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். அப்படிங்கும்போது விஜயகாந்த் ரசிகர்கள் தேட்டருக்குள்ள இழுத்தரலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியாவில் பேசியிருக்காங்க போல். அதுக்கு பெர்மிஷன் கேட்டிருக்காங்க போல், அவங்களும் கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ கிட்டத்தட்ட இது கன்ஃபார்ம்னு எடுத்துக்கலாமா சார்? நம்ம கன்ஃபார்ம் தான். கன்ஃபார்மாக இப்போ ஏஐயில் விஜயகாந்தை விரைவில் பார்க்கலாம். அது ஊமை ஒலிகளாக இருக்கட்டும், கோட்டாக இருக்கட்டும். கோட்டில் ஒரு சின்ன போர்ஷனாக வருவார், ஊமை ஒலிகளில் படம் ஃபுல்லாகவே வர்றாரு. சினிமாவை தாண்டி அரசியலில் தேமுதிகவும் டிவி கிட்டத்தட்ட சேரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை, சேரவலாம் மாட்டாங்க. அவங்க ஒரு கட்சியாக ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆகிட்டாங்க, பொருளாளர் இருக்காரு, அதுக்கு இளைஞரணி தலைவர் இருக்கிறாரு. இன்றைக்கி அவருடைய வேட்பாளராக 5 பேர் போட்டிருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அந்த கட்சியெல்லாம் மெர்ஜ் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. அந்த வாக்குகளை அங்கே பக்கம் இருக்கக்கூடிய ஆட்களை இங்கே இழுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால வர தப்புகள் பண்ணுற வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய தலைவரோட பெயரை அசிங்கப்படுறதுக்கோ மாஃபிங் பண்ணுவாங்க. பட் அந்த அளவுக்கு இதாக இருக்காது. பட் இதில் ஒரிஜினலாக அவர் வர மாதிரியே ஃபீல் இருக்கு. ஸோ இல்லை, தவறாக பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி தவறாக பயன்படுத்தி தான் இருக்காங்க. ஒரு பிரைம் மினிஸ்டருடைய வாய்ஸ் எடுத்து போட்டு கானா பாட்டில் மிக்ஸ் பண்ணி போட்டுருக்காங்க. உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் சுபேர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஒவ்வொரு வாட்டியும் ஒரு டெக்னாலஜி வரும்போது வரவேற்பும் இருக்கும், எதிர்ப்பும் இருக்கும். அதில் ரீசெண்டாக ஏஐ டெக்னாலஜி அப்படின்ற விஷயத்தில் நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு 10 சொன்னால், ஒரு கெட்ட விஷயங்கள் 100 சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வேலை போகுது. இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, என் வாய்ஸை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி போகுது. பட் மீடியா சைடு இல்லை சினிமா சைடு பார்க்கும்போது இறந்து போன ஒருத்தரை உயிரோட காட்ட முடியும். குறிப்பாக இப்போ ரீசெண்டாக விஜயகாந்த் இறந்து போயிட்டார். அவர் கோட் படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் ஏஐ டெக்னாலஜி வரப்போகிறதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட பெரிய செய்திகளோ இல்லை வெங்கட் பிரபு கிட்டேருந்து ஒரு முக்கியமான எந்த செய்தியுமே வரல. பட் இப்போ ரீசெண்டாக பிரேமலதா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, அது கிட்டத்தட்ட உண்மைதான் அப்படின்ற மாதிரி. நிலவரம் என்ன சார்? ஆமாம், அதை வெங்கட் பிரபு 4-5 முறைக்கு மேலே மீட் பண்ணி பேசியிருக்கிறாரு. இந்த மாதிரி ஏஐயில் விஜயகாந்தோடைய போர்ஷன் ஒரு சின்ன போர்ஷன் வைக்கிற மாதிரி. ஆல்ரெடி வெங்கட் பிரபு ஒரு சின்ன போர்ஷன் நடிச்சிருக்கிறார். ரஷ்யாவில் ஷூட்டிங் டைமில் ஒரு சின்ன கேரக்டர் ஒரு சீன் வந்துட்டு போகிற மாதிரி நடிச்சிருக்காரு. வெங்கட் பிரபு அப்புறம் நடிகராக நினைக்கிறோம். ஆமாம், அவருக்கும் நடிகராக தானே அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு கேரியர். அப்படிங்கும்போது விஜயகாந்த் அப்படிங்கிறது நீங்கள் அவர் மறைந்தது பிறகு அவருக்கு மிகப்பெரிய அளவு செல்வாக்கு கூடியிருக்கு. அதை அந்த படத்தில் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். அப்படிங்கும்போது விஜயகாந்த் ரசிகர்கள் தேட்டருக்குள்ள இழுத்தரலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியாவில் பேசியிருக்காங்க போல். அதுக்கு பெர்மிஷன் கேட்டிருக்காங்க போல், அவங்களும் கொடுத்துட்டாங்க. அது எந்த மாதிரி பயன்படுத்த போகிறாங்க, ஏதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வர போகிறாரா, இல்லை ஒரு சின்ன கேரக்டராக பண்ண போகிறாரா, இல்லை அதுவே லென்த்தியாக பண்ண போகிறாங்களாங்கிறது ஒன்றும் பிளான் பண்ணல. ஆனால் அது ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஏஐயில் விஜயகாந்தை கோர்ட்டில் கொண்டு வர்றாங்க. ஓகே, ஒரு கான்ட்ரவர்ஷியலும் போயிட்டு இருந்துச்சுல சார், விஜயகாந்த் அவர் பார்க்க வரல, பேசலை, அந்த செருப்பு வீசின விவகாரம். ஸோ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக கூட இருக்கலாம்ல சார்? இருக்கலாம். இப்போ விஜய் ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்தை எடுக்கிறார். நீங்கள் மேடையில் பார்க்குறப்ப எம்ஜிஆரை புகழ்ந்து பேசுகிறார், காமராஜரை புகழ்ந்து பேசுகிறார். அப்படின்னா அந்தந்த ஆட்களையெல்லாம் உள்ளே கொண்டு வரணும். எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த கலைஞர் நூறுக்கே அவர் போய் பேசியிருப்பாருன்னு கூட எதிர்பார்த்தேன். ஏன்னா அந்த கலைஞருடைய அனுதாபிகளையும் உள்ளே கொண்டு வரணும். ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டாருன்னா எல்லாரையும் அரவணைச்சு போகணும். இப்போ விஜயகாந்தினுடைய அந்த அனுதாபிகளும் விஜயகாந்தனுடைய அனுதாபியாக இருப்பாங்க, பட் தேமுதிகவில் இல்லாமல் இருப்பாங்க. ஓகே, அந்த ஆட்களையும் தன்னுடைய உள்பக்கம் கொண்டு வரணும். விஜயகாந்தனும் அனுதாபம் இருக்குது. கட்சி தாண்டி இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு, மறைந்த பிறகு தான் பெரிய செல்வாக்காக இருக்கார். அதனால் அந்த இதையும் கொண்டு வரணும் உள்ள அப்படிங்கிறது ஒரு பிளான். அதை இதை பயன்படுத்திக்கலாம்னு கூட நினச்சிருக்கலாம். அதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஓகே, இப்போ சாத்தியக்கூறு இருக்கா சார்? உண்மையிலே கோட்டில் இப்போ ஒரு பண்ணுறாரு அப்படின்னும் போது ஏஐ டெக்னாலஜியில் அவ்வளோ தத்துரூபமாக கொண்டு வர சாத்தியக்கூறு இருக்கா? எல்லாமே சாத்தியம் இருக்குது. இப்போ ஊமை ஒலிகள் படம் வந்துச்சு, விஜயகாந்தனுடைய கேரியரில் ஒரு முக்கியமான ஒரு படம், பெரிய அளவில் பேசப்பட்ட படம், பெரிய அந்த படம் பார்ட் 2 எடுக்கிறாங்க. ஊமை ஒலியோட பார்ட் 2. விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கிறப்ப அந்த படத்தினுடைய ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு, பூஜை ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. அதுக்குள்ளே காலம் ஆகிட்டார். அந்த படம் முழுக்க அது தீனதயாளன் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அந்த ஊமை ஒலிகளில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அதுதான் பெரிய பேசப்பட்ட ஒரு கேரக்டர். அந்த தீனதயாளனை திருப்பி ஏஐயில் பண்ணுறாங்க. ஊமை ஒலிகள் பார்ட் 2 பண்ணுறாங்க, அந்த தீனதயாளன் திருப்பி பண்ணுறாங்க. ஏஐயில் விஜயகாந்த் பண்ணுறாரு. இப்போ அவர் உயிரோடு இருக்கப்போ அந்த படம் ஆரம்பிக்க வேண்டியது. அவர் உயிரோடு இருக்கப்போ பூஜையெல்லாம் போட்டு ஆரம்பிக்க வேண்டியது. ஆபா அந்த படத்தை பண்ணுறாரு. அப்புறம் அதுக்கு முன்னே அவர் இறந்துட்டார். இப்போ அந்த படம் ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு ஆரம்பிக்க போகிறாங்க. மேபி அதில்
சண்முக பாண்டியனே பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மற்ற கேரக்டர் ஒரு சண்முக பாண்டியனே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்குண்டான வேலைகள்லாம் போயிட்டுருக்கு இப்போ. ஓகே, அப்போ கிட்டத்தட்ட இது வந்து கன்ஃபார்மாக எடுத்துக்கலாமா சார்? இதை நம்ம கன்ஃபார்ம் தான். கன்ஃபார்மாக இப்போ வந்து ஏஐயில் விஜயகாந்தை விரைவில் பார்க்கலாம். அது ஊமை ஒலிகளாக இருக்கட்டும், கோட்டாக இருக்கட்டும். கோட்டில் ஒரு சின்ன போர்ஷனாக வருவார், ஊமை ஒலியில் படம் ஃபுல்லாகவே வர்றாரு. ஓகே, இப்போ கோட்டில் நீ என்ன சொன்னாலும் வந்துட்டு ஒரு வியாபாரமாக பார்த்தா கூட இவ்வளோ நாள் வியாபாரமாக பார்க்கலாம். இப்போ டிவிக்கு தலைவர் வந்து விஜய். ஸோ ஆல்ரெடி வந்து பேசிகிட்டு இருக்காங்க, மைக்கை கையில் எடுக்கட்டுமா அப்படின்னும் போது மைக் யாரோட சின்னம்? நாம் தமிழர் சின்னம். ஸோ நாம் தமிழர் கூட கூட்டணி வைக்க போகிறாரா, இல்லை அவங்களுக்கு ஆதரவு தராரா அப்படின்ற மாதிரி சாட்டை துரும்பெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது சினிமாவை தாண்டி அரசியலில் தேமுதிகவும் டிவி கிட்டத்தட்ட சேரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல? இல்லை, சேரவலாம் மாட்டாங்க. அவங்க ஒரு கட்சியாக ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆகிட்டாங்க, பொருளாளர் இருக்காரு, அதுக்கு இளைஞரணி தலைவர் இருக்கிறாரு, இன்றைக்கி அவருடைய வேட்பாளராக 5 பேர் போட்டிருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அந்த கட்சியெல்லாம் மெர்ஜ் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. அந்த வாக்குகளை அங்கே பக்கம் இருக்கக்கூடிய ஆட்களை இங்கே இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, 2 பேருமே நடிகரால் ஈர்க்கப்பட்டவர் தான் கட்சி. விஜய் வந்து விஜயினுடைய நடிகராக பார்க்கப்பட்டு அப்புறம் அரசியல் கட்சியாக மாறினது அந்த ஆட்கள் தான் தொண்டர்களாக மாறுறாங்க. விஜயகாந்தையும் விஜயகாந்தினுடைய ரசிகர்களாக பார்க்கப்பட்டவர்கள் தான் தொண்டராக மாறினாங்க. அப்போ அந்த வாக்குகளை அந்த இருக்கக்கூடிய ஆட்களை இங்கே இழுக்கக்கூடிய வேலைகள் 2 கட்சியுமே செய்யும். விஜயினுடைய அந்த ஓட் பேங்கை நம்ம கொஞ்சம் வாங்கணும், விஜயகாந்தனுடைய ஓட் பேங்க் நம்ம கொஞ்சம் வாங்கிக்கிறோம்னு பார்க்கணும். இப்போ விஜய் வந்து யாரையும் பகிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறார். அதனால தான் வந்து விஜயகாந்தனுடைய இறந்ததுக்கு கூட போய் அந்த இருந்து எல்லாம் பண்ணிட்டு வந்தார். அதுக்கு நடந்த சம்பவங்கள்லாம் தெரியும். அப்போ எல்லா தரப்பு ஆட்களையும் நமக்கு வேணும். ஓகே, அப்போ நம்ம ஒரு தனிப்பட்ட ஆளாக இருக்கக்கூடாது, எல்லா தரப்பு ஆட்களையும் நம்ம கவர்ந்து இழுக்கணும் அப்படிங்கிறது அந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் மெர்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக. ஆனால் எப்போவுமே நீங்கள் சொல்கிற மாதிரி பிரேமலதா எப்போவுமே ஒரு சாஃப்ட் சைடு வந்து விஜய் மேலே வச்சுட்டே தான் இருக்காங்க. ஏன்னா விஜய் வந்து பார்க்கல, விஜயகாந்த் சார் வந்து பார்க்கலன்னு சொல்லும்போது கூட அவங்க முன் வந்து இல்லை அவர் எங்கள்கிட்ட வந்து கேட்டார், பட் எங்களால் பார்க்க வைக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. அன்றைக்கி அந்த செருப்பு வீச சம்பவம் நடக்கும்போது கூட அவங்க எந்த அளவுக்கு பதறி தள்ளுங்க அவர் போட்டுன்னு சொல்ல மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அவங்க எப்போவுமே வந்து விஜய் மேலே ஒரு சாஃப்ட் சைட்லேயே தான் இருக்காங்க சார். இல்லை, அது இருக்க தானே செய்வாங்க. விஜய் வந்து விஜய்க்கு வந்து விஜயகாந்த் மேலே எந்த விதமான ஒரு கான்ட்ரவர்சியும் இல்லை. அவர் பார்க்கணும்னு தான் கேட்டார். விஜய் மட்டும் கிடையாது, ராதா ரவியாக இருக்கட்டும், நிறைய பேர் அவரை பார்க்கணும்னு கேட்டாங்க, அவங்க பார்க்க அலோவ் பண்ணல. அதே மாதிரி தான் விஜயும். அதனால் அவருடைய தவறு கிடையாதுல்ல, அவர் கேட்குறன்னு கேட்டார். அதுவும் இல்லாமல் விஜய் வந்து விஜயகாந்த் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை வச்சுருந்தார். ஏன்னா அவங்க அப்பா காலத்துலேருந்து அவங்க அந்த நட்பு கூட அந்த பழகினது அப்படிங்கும்போது ஒரு பெரிய மரியாதை நட்பு வச்சுருந்தார், மரியாதை வச்சுருந்தார். அது அந்த இடத்துல பார்த்தோம்ல நம்ம. ஓகே, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நல்ல விஷயங்கள் இதில் இருந்தாலும் கெட்ட விஷயங்கள்னு பார்க்கும்போது நிறையா இருக்குது. ஏன்னா நீங்கள் மோடியோட வாய்ஸை வச்சு பண்ணாத விஷயமே கிடையாது. ஸோ பிரச்சாரத்தில் ஆரம்பித்து பாட்டு பாடுறது, சென்னை தமிழில் பேசுகிறது, காணா பாட்டெலாம் பாடுறாரு. ஆமாம், இது எந்த அளவுக்கு சார் போகும்? இதோட இது என்னவா? இல்லை, இதுக்குமே ஒரு 2 இருக்கு இல்லையா? இதுக்கு வந்து ஏதாவது ஒரு காப்பிரைட் ஆக்ட் மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுட்டு யூஸ் பண்ணக்கூடாது, லாக் பண்ணிட்டாங்க வச்சுக்கலாம். ஏஐ வந்து இப்போ ஃப்ரீயாக விட்டுருக்குறாங்க. அந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த ஃப்ரீ வெர்ஷனை கட் பண்ணான்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து பைரசி ரொம்ப நாளைக்கு ஓடாது. அது மாதிரி ஏஐ நீங்கள் பண்ணி டப் பண்ணி ஏதாவது ஒரு இடத்துல போடுறப்ப உங்களுக்கு அந்த காப்பிரைட்ஸ் ஆக்டில் வந்து பிளாக் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், அடுத்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிடும். ஓகே, எல்லா டெக்னாலஜியும் ஒரு ஸ்டேஜில் வளரும், ஒரு நேரத்தில் ஸ்டாப் ஆகும். அப்போ அந்த ஏஐ வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் தான் பயன்படுத்த முடியும். இப்போ இந்த ஃபோட்டோ ஃபேஷன் ஒரு ஆப் வந்திருக்கு, அந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். ஒரு 2-3 ஃபோட்டோஸ் போடுறோம், 3வது ஃபோட்டோ வந்து பணம் கட்ட சொல்லிடும். ஆமாம், அதே மாதிரி தான் ஏஐ வந்து இப்போ விட்டுருக்குறாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணி பழக்கமான பிறகு பணம் கட்ட சொல்லுவோம். சில பேர் தேவையான ஆட்கள் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, சில பேர் அதை வந்து லாக் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் இல்லாட்டி இன்னொரு அட்வான்டேஜாக இன்னொரு டெக்னாலஜி வரும். ஓகே, அது மாதிரி தான் வரப்போகுது. ஆனால் இது என்னென்னா பாதிக்கப்படக்கூடியதுன்னு ஏஐ வந்த பிறகு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு நிறைய ஐடி கம்பெனியில் நிறைய பேருக்கு வேலை போயிட்டுருக்கு. சில விஷயங்கள்லாம் அந்த மாதிரி ஏஐலேயே பண்ணிடுறாங்க. மைக்ரோசாஃப்ட்லேயே நிறைய பேரை வந்து இந்த லாஸ்ட் இயரில் எடுத்துருக்காங்க போல, வேலையை எடுத்து தூக்கிடுறாங்க போல. அது மனித உழைப்புகளுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக தான் இருக்குது அந்த இது. கண்டிப்பாக. இப்போ பாட்டு வந்து எஸ்பிபி பாடுற மாதிரியே ஒருத்தவங்க பாடிடுறாங்க. அப்படின்னும் போது எஸ்பிபி தேவையில்லை, புதுசாக வர பாடவரும் தேவையில்லை, ஏ யூஸ் பண்ணி யார் வேணால் பாடலாம், யார் வேணால் அது பண்ணலாம். இது எந்த அளவுக்கு சினிமாவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? சினிமாவில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. இந்த மாதிரியான ஒரு ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு வேணால் யூஸ் ஆகுமே ஒழிய ஒரிஜினாலிட்டி தான். நீங்கள் என்ன தான் ஏஐயில் பண்ணாலும் எஸ்பிபியோடைய வாய்ஸை நான் பாடி எஸ்பிபி வாய்ஸில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணாலும் கூட அந்த ஒரிஜினாலிட்டி இருக்காது. ஒரு சின்ன சங்கதிகள் பண்ணியிருப்பார், சின்ன இது பண்ணியிருப்பார், அந்த பாட்டினுடைய ஃபீலிங் வராது. இப்போ நான் ஒரு சோக பாட்டு பாடுறேன் அப்படின்னா நான் என்னோடய வாய்ஸில் பாடிட்டு எஸ்பிபி வாய்ஸில் கன்வெர்ட் பண்ணி ஏஐயில் போட்டால் அந்த எஸ்பிபியோட ஃபீல் வராது. ஏன் ஃபீல் வருமா, எஸ்பிபியோட ஃபீல் வருமா, எல்லாம் கலந்து ஒரு மாதிரி வரும். அப்படிங்கும்போது அதெல்லாம் பெருசாக வந்து எடுப்படாது. அந்த ஒரிஜினாலிட்டி தான். இன்றைக்கி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் நிறையா வந்து லூப் ஸ்டடிஸ் வந்துருச்சு. நீங்கள் கிட்டார் வாசிக்கணுமா, உடனே கீபோர்டில் கிட்டார் வாசிச்சிடலாம். உடனே தபேலா வாசிக்கணுமா, அது ஒரு சிடி எடுத்து போட்டு தபேலா வாசிச்சிடலாம். ப்ரோக்ராமிங் பண்ணி எல்லாமே பண்ணிடலாம். அப்படி இருக்கிறப்ப ஒரிஜினல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
அது அழிஞ்சு போகல. வயலின் ஒரிஜினல் வயலினுடைய அந்த குவாலிட்டி ஒரு சாங்க்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரிஜினல் வயலின் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ளூட் ஒரிஜினல் ஃப்ளூட் யூஸ் பண்ணுறாங்கன்னா அது யூஸ் பண்ணுறாங்க. நம்ம என்ன தான் லூப் எடுத்து போட்டாலும் கூட அந்த ஒரிஜினாலிட்டி இல்லை. அப்போது அது ஒரிஜினாலிட்டிக்கு உண்டான அந்த ஸ்பேஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக. இது வந்து ஓகே, சினிமாவில் ஓகே, பட் வந்து இப்போது அரசியலில் வந்துட்டு இவர் பேசுகிற மாதிரி பேசுகிறது மிமிக்ரின்ற விஷயம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஏஐல கேட்கும்போது எக்ஸாக்டாக அவரே பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இதனால் வர தப்புகள் பண்ணுற வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய தலைவரோட பெயரை அசிங்கப்படுத்துறதுக்கோ மாஃபிங் பண்ணுவாங்க, பட் அந்தளவுக்கு இதாக இருக்காது. பட் இதில் வந்து ஒரிஜினலாக அவர் வர மாதிரியே ஃபீல் இருக்குது. ஸோ தவறாக பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி தவறாக பயன்படுத்தி தான் இருக்காங்க. ஒரு பிரைம் மினிஸ்டருடைய வாய்ஸ் எடுத்து போட்டு கானா பாட்டில் மிக்ஸ் பண்ணி போட்டுட்ருக்காங்க. இது வந்து அவர் பிடிக்கிற ஒரு கூட்டம் இருந்தாலும் சரி, பிடிக்காத கூட்டமாக இருந்தாலும் நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் அவருடைய வாய்ஸை வந்து எடுத்து போட்டு ஒரு தவறாக பண்ணுறப்ப அது அவருக்கே அப்படிங்கிறப்ப சாமானிய மக்களுக்கு அது எங்கே போய் நிற்கும்? நான் பேசுகிற மாதிரி ஏதாவது ஒரு தப்பான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி என்னோடய ஏஐயில் யூஸ் பண்ணி வெளியில் விட்டாங்கன்னா என்னோட ஒரு இதாயிரும் இல்லையா? ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆயிரும்ல. கணவன் மனைவி வந்து யாரோ ஒருத்தர் பேசுகிற மாதிரியான ஒரு ஏஐயில் ஒருத்தர் வேற ஒரு ஆடியோ மேட்ச் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்கன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும்? இது ஒரு ஆபத்தான விஷயம் தான். ஆனால் இது என்னென்னா இது எல்லாமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கட் ஆயிரும், ஸ்டாப் ஆயிரும். அப்படிங்கும்போது இது வந்து அடுத்தடுத்த டெக்னாலஜி உள்ளே வந்துடும். இல்லை இதுக்குவே ஏதாவது ஒரு செக் பாயிண்ட் போடுவாங்க. அப்படிங்கும்போது ஒரு காலகட்டங்களில் மாறும். ஓகே, கவர்மெண்ட் இப்போ இதுக்கு எந்த விதமான இதுவும் சொல்கிறது வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஏதாவது ஒரு பெரிய இஷ்யூ ஆன பிறகு கண்டிப்பாக கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுத்து இதை வந்து பேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அதை நீங்கள் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ரைட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட்டில் நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் படம் பண்ண போகிறோம், விஜயகாந்த் ரீக்ரியேட் பண்ணுறோம், அது நாங்கள் ஏஐ யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு பயன்படுத்துறதுக்கு உண்டான சட்டங்கள்லாம் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள். பிரதமர் மோடி பார்க்காம சார் இருந்திருப்பாரு. இதெல்லாம் அவர் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக தான் இருக்கிறாரு. கண்டிப்பாக பார்த்துருப்பாரு. ஜஸ்ட் லைக் தான் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. விமர்சனங்களை வந்து அரசியல்வாதியோ சினிமா பிரபலங்களோ செலிபிரிட்டிஸோ விமர்சனங்களை பார்த்தாங்கன்னா அவங்க யாருமே அந்த ஃபீல்டில் இருக்க முடியாது. நம்மளே வீடியோ போடுறோம், என்னென்ன நடக்குது, பேரை வச்சு நம்மளோட ரிசிமுல ஆதிமூலம்லாம் கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட்டில் போட்டுட்ருக்கேன். அதெல்லாம் வந்து நமக்கே அப்போ சரி ரைட் ஓகேன்ட்டு போயிடுறோம். ஆனால் அந்த மாதிரியான பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் கண்டிப்பாக அது நடக்கும். அவங்க அதை பார்த்துட்டு அப்படியே ஜஸ்ட் லைக் தான் போயிடுவாங்க. அவங்க கண்டிப்பாக சார். நிறைய தகவல்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கு மாதிரி சார். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.